நம்ம மனிதத்தில் நான் சொல்லியிருக்கேன், வைஷ்ணவர்கள் ஒரு 4 விஷயங்கள் முதல்ல இருந்து ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம பண்ணல சொல்லுங்க. யாரும் கூடவும் நம்ம தவறுகள் காணக்கூடாது, யார் மேலும் தவறுகள் காணக்கூடாது. ரெண்டாவது அது நாம் சொல்லும் போது ரெண்டாவது அவங்க போயிடுச்சு. ஓகே, தட் இஸ் ஆல்சோ டிஸ்பியூட். யாருக்காவது ஏதாவது தகராறு இருந்தால் யார் பக்கத்துக்கும் நம்ம பேசக்கூடாது. கரெக்டு. ஓகே, அது ஆயிடுச்சு. இன்னும் 2 பாக்கி இருக்கு. காரணமாக இருக்கக்கூடாது. 4வது நீங்கள் 2வது மிஸ் பண்ணிட்டீங்க. 1 சொன்னீங்க, 3 சொன்னீங்க, 4 சொன்னீங்க. 2வது யாருமே நீங்கள் யாருமே அதுக்கு வேற கொஞ்சம் இன்னும் டோன்ட் கிரியேட் என்மிட்டி வித் அதர்ஸ். யாரோடையும் நம்மளும் விரோதம் பண்ணிக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் தவறுகள் காணக்கூடாது, யாருக்கிட்டையும் நம்ம விரோதத்தை வச்சுக்கக்கூடாது. ஆனால் யாராவது ஏதாவது தகராறுல இருந்தால் யார் பக்கமும் நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் யாருக்குமே அவங்களோட துன்பங்களுக்கு நம்ம காரணமாக இருக்கிறோம். முதல் பாயிண்ட் என்ன? ஃபைண்ட் ஃபால்ட். இப்போ நம்ம ஒருத்தரில் ஒரு தவறுகள் காண்கிறோம் என்றால் பகவானுடைய மேனிஃபெஸ்டேஷன் எப்படி காண முடியும்? நான் சொல்ல புரியுதுங்களா? நம்ம அவருக்கு சரியா இல்லை, இவருக்கு சரியா இல்லைன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். அந்த சமயத்தில் பகவானுடைய சக்தி யாருக்காவது வந்தால் அதை நம்மளால் கண்டுபிடிக்கணுமா? எதுக்கு ஒருத்தர் மேலே நம்ம தவறுகளை காண்றோம்? அது காரணம் என்ன? நமக்குள்ளே இருக்கின்ற ஒருத்தர் மேலே தவறு காண்றோம், அது நமக்குள்ளே இருக்கின்ற அகந்தை. எப்போ ஒரு மனிதனுக்கு அகந்தை இருக்கணும், இன்னொருத்தருக்கு பகவானுடைய குணங்கள் அவங்கள வந்தாக்க நம்மளால பிறக்க முடியுமா? நம்ம அது பார்ப்போமா? ரெண்டாவது புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்குள்ள அகந்தை இருந்தால் அடுத்தவங்களோட தவறுகள் நம்ம காண்போம். யார் அடுத்தவங்களோட தவறுகளை காண்றாங்களோ அவங்களுக்கு ஒன்றும் காண முடியாது. என்ன காண முடியாது? பகவானுடைய எக்ஸ்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன், அவருடைய உற்பத்தி, வெளியே உற்பத்தி ஆகிற சக்தியை நம்மளால் காண முடியாது. அந்த சக்தி ஒருத்தவர்கள் இருக்கும். ஆனால் பொறாமையும் அகந்தியும் இருக்கிறவங்க அடுத்தவங்கிட்ட நல்ல குணங்கள் இருந்தாலும் பழக்கவே பார்க்கலாம். இல்லைடா அவனை திட்டே கூட இருக்கும் இல்லையா? நான் சொல்லி புரியுதுங்களா? யார் அடுத்தவங்களிலே பகவானுடைய குணங்களை காணவில்லையோ அவங்களுக்கு அசலான குரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். குரு என்றாலே என்ன? பகவானுடைய பிரதிநிதி. குரு என்றால் பகவானுடைய பிரதிநிதி தானே. இப்போ அடுத்த மேல தவறுல காமிட்டே இருக்கிற நல்லா இல்லை, நல்லா ஆச்சு, என்ன நல்லா இருக்கு. அப்போ அவனுக்கு பகவானுடைய சக்தி வந்தாலும் துரியோதன மாதிரி பகவான் எதுக்கு இருந்தாலும் தெரியாது. யாருக்கு தெரியவில்லையோ அவனுக்கு குரு கிடைச்சாலும் அந்த குரு சரியான குரு இருக்க மாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குருவை எடுத்துக்கிறாங்க, குருவெல்லாம் போயிடுவாங்க. ஐயா எத்தனைப்பா நான் குருவை ஏற்றுக்கிறது, குரு கதையை விட்டுடலான்றது அப்படியே போயிட்டாங்க. அது காரணம் இல்லை, நமக்குள்ளே இருக்கின்ற அகந்தை, பொறாமை, அடுத்தவங்களை இருக்கின்ற அந்த பகவானுடைய எக்ஸ்டர்னல் மேனிஃபெஸ்டேஷனை நம்மளால் பார்க்க முடியும், காணாமல் பார்க்க முடியும். அவங்களும் குரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யார் இந்த மாதிரி மித்யாச்சாரியன்னு சொல்லியிருக்கோம், ஆச்சாரிய யார் மித்யாச்சாரியா இருக்கிறாங்களோ, யார் பாவங்கள் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அடுத்த பிறவி நாய் தான். நாய் ஜன்மம் எடுத்தான்னாக்கா அவன் பூர்வ ஜன்மம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது தான் இருக்கும். அவன் தான் நாயாக வரும். நாயில் நிறைய கட்டுக்குணங்கள் இருக்குது. நாயிலே உடம்புல நிறைய இது கூட இருக்கும், ரோகம், வியாதி. சில பேர்
வாடகை போகணுன்னாக்கா ஓனர்ஸ் கேட்குறவங்க சில பேர், உங்கள் வீட்டில் நாய் இருக்குது, நாய் இருந்தாக்கா வாடகை கொடுக்க மாட்டாங்க. நாய் இருந்தால் வாடகை கொடுக்க மாட்டாங்க. அந்த வீடியோ சேவல் இவரெல்லாம் பாழாயிடும். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வியாதி வந்துகிட்டே இருக்கும். அது மூஞ்சி பார்த்தாக்கா பகவானுக்கு கூட இருக்கக்கூடாது. நாய் வந்து இதெல்லாம் பார்த்தாக்கா பகவான் கூட இருக்க மாட்டார். அப்போ நம்மளுக்கு பிரசாதம் கூட இருக்காது. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. யார் யார் பாவங்கள் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் அதுவும் இந்த மாதிரி அதிகாரத்தில் இருந்து ஆன்மீகத்திலிருந்து மிச்சாச்சாரி ஆகிறாங்க. அவங்கள பொறுப்பு அவங்க ஏற்க மாட்டாங்க. வேஷம் மட்டும் போட்டுக்க, நான் பெரிய ஆன்மீகவாதி அவனுக்கு நிச்சயமாக வியாதி தான் வரும். அப்புறம் என்னது இன்னும் தாக வச்சுக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் வீட்டில் இருக்க அது ஒரு பாவம்.